அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம சட்டை வாங்க போகிறப்போ துணி கடைக்கு போகிறோம். அப்போ சட்டை வாங்குறப்போ இதனுடைய மதிப்பு 700 ரூபா 750 ரூபான்னு விலை போட்டிருக்கோம். அப்போ பக்கத்தில் ஒருத்தர், இதே பிராண்டுப்பா, பக்கத்தில் 450 ரூபாய்க்கு கிடைக்குது வா அப்படின்னு அழிச்சிட்டு போகிறார். அப்படிங்களா, இது தெரியாமல் போச்சே, இவ்வளோ லேட்டாக சொல்ல, நேரம் அங்கேயே போகலாமே, இதே பிராண்டு அப்படின்னா அங்கேயே வாங்கலாமே அப்படின்ட்டு போகிறோம். இப்போ ஒரு 200 ரூபா வேறுபாடு இருக்குது அப்படின்னா இதே சட்டை தான், ரெடிமேடு தான், இதுக்கு பதிலாக அங்கே போய் வாங்குவோம். ஏன் 200 ரூபா மிச்சமாகுது, நமக்கு குறையுது, சேமிக்கிறோம். இப்போ ஒருத்தர் 10,000 ரூபா கொடுத்து ஷூ வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். பெரும் பணக்கார் 10,000 ரூபா கொடுத்து ஷூ வாங்குறார். அவ்வளோ விலை உயர்ந்த ஷூலாம் கூட இருக்குது. அவர்கிட்ட பக்கத்தில்ங்க 9,800 ரூபாய்க்கு கிடைக்கிது, போகலாமா அப்படின்னா போகமாட்டார். இதுக்காக அவ்வளோ தூரம் போய் வாங்கிறதா அப்படின்னு. இப்போ அங்கேயும் ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் 200 ரூபா வித்தியாசம், விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னா போய் வாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 10,000 ரூபா ஷூ 9,800 ரூபாய்க்கு அடுத்த கடையில் கிடைக்கும்னா பரவாயில்லைங்க விட்டுருங்க அப்படின்றாங்க. அப்போ 200 ரூபாய் என்பது எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது? அந்த ஷூவோட பிராண்டை பொறுத்தது, அது எவ்வளோ தூரம் ஒரிஜினல் அப்படிங்கிறத பொறுத்தது. விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னா இந்த பிராண்டாக இருந்தால் இது இவ்வளவு தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிம்பாங்க. இது எதை வைத்து தீர்மானிப்பது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், கூட 200 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதுதான் வாங்குகிறோம் அப்படின்னு தீர்மானிக்கிறது எதனால்? அது ஆங்கிலத்தில் குட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நிறுவனத்தை விலைக்கு வாங்குறாங்கன்னு வைங்களேன், அந்த நிறுவனத்தினுடைய அந்த எந்திரங்கள், அப்புறம் அங்கே அதனுடைய கம்ப்ளீட்டட் ப்ராடக்ட்ஸ், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், அந்த பொருட்கள், அப்புறம் அதனுடைய கச்சா பொருட்கள், இதனுடைய சேர்த்து இதுக்கெல்லாம் ஒரு விலை போடுற மாதிரி அந்த நிறுவனத்தின் பேரில் மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கும் சேர்த்து ஒரு விலை போடுவாங்க. அந்த விலையும் அதனுடைய மதிப்பு, ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது. நம்முடைய முகநூல் அப்படி வச்சுக்கிட்டு அவங்க இன்னொரு நிறுவனத்தை அவர்கள் வாங்குகிறார்கள். $11 பில்லியன் கொடுத்து, நம்ம இந்திய சந்தை மதிப்பில் 1,14,000 கோடி, அவ்வளவு கொடுத்து அவர்கள் ஒரு நிறுவனத்தை விலைக்கு வாங்குகிறார்கள். அந்த நிறுவனத்திலிருந்து என்ன பொருள் கிடைக்கிறது அப்படின்னா ஒரு பொருளும் கிடையாது. நம்ம கார் மாதிரி, அப்புறம் பஸ்ஸு மாதிரி, வீடு மாதிரி, அப்புறம் நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, ஷூ, இப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த நிறுவனம் அப்படியே இருக்குது, அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய இந்திய மதிப்பு 1,14,000 கோடி ரூபாய்க்கு அவர்கள் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், உலகம் முழுவதும் இப்போ இவங்க வாங்கின அந்த நிறுவனம் இருக்குதே, அதன் பேரில் 450 பில்லியன் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, தங்களுடைய குடும்ப விவகாரங்கள், தகவல்கள், புகைப்படங்கள், சின்ன சின்ன வீடியோ காட்சிகள், அது மட்டும் இல்லை தன்னுடைய அந்தரங்க பதிவுகள், இது எல்லாத்தையும் கூட அதிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மக்கள் அந்த புலனத்தின் பேரிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றால், அந்த நம்பிக்கை தான் அந்த நிறுவனத்திற்கான மதிப்பையே உயர்த்துகிறது. இப்போ பாருங்கள், ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தை வாங்குவது, விற்பது அப்படின்னாலேயே அதன் பேரில் இருக்கிற நம்பிக்கை என்பது முக்கியம். அப்படின்னா மனிதர்களாக இருக்கிற நமக்கு, நம்மை பற்றி மற்றவர்களுடைய கணிப்பு, சார் அந்த மனுஷங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா உசிரே போனாலும் அதை செஞ்சு முடிக்காமல் வரமாட்டாருங்க. அவ்வளவு கடமைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்களே, இனிமேல் கடமைன்னு வந்துட்டா இவர் பேர் அந்த இடத்துல போடலாங்க. அந்த அளவுக்கு பொறுப்புள்ளவருங்க, ரொம்ப சின்சியர் அப்படின்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி பரிந்துரை செய்யக்கூடிய அளவிற்கு அவர் பேரில் நம்பிக்கையை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனம் செலுத்தி செயல்படுவார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டு டேக் கேர் ஆஃப் லிட்டில் திங் இஸ் எ பிக் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அலுவலகத்துலேருந்து வரப்போ சில பேர் மறக்காமல் லஞ்சு பேக் எடுத்துக்குவாங்க, ஆஃபீஸ் ஃபைல்லாம் கூட எடுத்துக்குவாங்க, வீட்டில் வேலை பார்க்கணும்னு கார் கூட எடுத்துக்குவாங்க. ஆனால் புறப்படுற அவசரத்தில் செல்ஃபோனை விட்டுருவாங்க.
இல்லைன்னா சில பேர் கண்ணாடியை அங்கே டேபிள்லேயே விட்டு வந்துடுவாங்க. கீழே கார்கிட்டக்க வந்த பிறகு தான் எப்பா என் கண்ணாடி அங்கேயே விட்டேன்ப்பா, கொஞ்சம் போய் எடுத்துருவாங்க, மறந்து போய் அங்கேயே வச்சுட்டேன். இல்லைன்னா கார் சாவி அங்கேயே இருக்குப்பா, கொஞ்சம் எடுத்துருவாங்க. செல்ஃபோனப்பா சார்ஜ்லேயே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், சார்ஜையும் மறந்துட்டேன், அப்படியே எடுத்துகிட்டு வா. சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தி பொறுப்போடு நடந்து கொள்ளுகிறவர்கள் தான் பெரிய பெரிய விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கிறார்கள். அதுதான் ஒருவர் பேரில் வைக்கிற நம்பிக்கை. நாம் 100% இவரை நம்பலாம் என்கிற எண்ணத்தை மற்றவர்கள் மனதில் உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அதைத்தான் ஆங்கிலத்தில் குட்வில் அப்படிங்கிற வார்த்தையினால் சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் உயிலுக்கும் வில் அப்படின்னு தான் பேர். வில்லுங்கிற வார்த்தை தான் தமிழில் உயில் அப்படின்னே வந்திருக்கு. வில் அப்படின்றது காலப்போக்கில் வில்னு சொல்லி அது உயில் அப்படின்னு தமிழர்கள் வாயிலே மாறிப்போய் விட்டது. அப்போ மற்றவர்கள் நம் பேரில் வைக்கிற அந்த நம்பிக்கைக்கு ஒரு மதிப்பு போட்டால் நாம் எவ்வளவு தருவோம் என்பதை நமக்குள்ளேயே ஒரு ஆத்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு ஒருத்தர் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி ரயில் ஸ்நேகம் மாதிரி அவருக்கு இன்னொருத்தர் கிடச்சிட்டார். அவர் ரொம்ப வருஷமாக வராரு. இவர் இப்போ தான் புதுசாக ட்ரெயின் ஏறி ரெகுலராக இங்கே வேலைக்கு வரவர். அந்த பழைய பாட்டி இவர்கிட்டக்க வர வழியில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன கிடைக்கும், எந்த கம்பார்ட்மெண்ட்டில் எங்கே கூட்டம் இருக்கும், யாரெல்லாம் வழக்கமாக வருவாங்க அப்படின்னு அவருடைய பழைய அனுபவங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வரார். ஒருவேளை நீங்கள் காலை அவசரத்தில் வீட்டில் சாப்பாடு ரெடி ஆகலை, டிஃபன் ரெடி ஆகலைன்னா இந்த கேன்டீனில் வாங்கிக்கலாம், இந்த இடத்துல வாங்கிக்கலாம், செங்கல்பட்டில் வாங்கிக்கலாம், சென்னையில் வாங்கிக்கலாம், தாம்பரத்தில் இந்த இடம் நல்லாயிருக்கும், இவ்வளோ சொல்லிக்கிட்டே வரார். அப்புறம் அவர் ஏனோ தானான்னு தான் கேட்டுக்கிட்டார். என்ன இவ்வளோ அக்கறையாக சொல்கிறேன், கேட்டுக்க மாட்டீங்களே அப்படின்னா, சார் இதெல்லாம் டிக்கெட் எடுத்து வர்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா அர்த்தம் சார், நான் பாதியில் ஏறுவோம் பாதியில் இறங்குவோம், எனக்கு எதுக்கு சார் இதெல்லாம் அப்படின்னார். இந்த ஆள் பேரில் எவ்வளோ குட்வில் வச்சு அவர் சொல்கிறாரு. அவர் டிக்கெட் எடுக்கிற வழக்கம் கூட இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு 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 லட்சிய பிடிப்போட வாழ்க்கை நடத்துகிறவர். இப்போ இப்படிப்பட்ட தகவல் தெரிய வந்தால் அவரை பற்றி நம்முடைய கணிப்பு எப்படி இருக்கும்? பெரிய பெரிய நிறுவனங்களுக்குத்தான் என்று இல்லை, பெரிய பெரிய நிலையை அடைந்த மனிதர்களுக்கு கூட வாழ்க்கையிலே அவர்களுக்கு என்று ஒரு மதிப்பு என்று ஒன்று உண்டு. அந்த மதிப்பிலே நாம் மிகப்பெரிய அளவிலே வளர்வது என்பது நம் கையில்தான் இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.